என்னது டவுன் பேமெண்ட் 3,20,000 கட்டிட்டு இந்த பைக் எடுத்துட்டு போலாமா? இந்த மாடல்ல சொல்றது FZ16 45-50 மைலேஜ் வேலை செய்யும். சொல்றது ஏர் கூல் என்ஜின் சொல்லி இந்த பைக்குக்கு 30,000 கிலோமீட்டர் இல்லாட்டி 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. வெர்ஷன் 2ல தனியா பிளாக் மட்டும் தான் ஸ்ரீலங்காவுக்கு நாங்க இங்க கொண்டு வரோம். இறக்குமதி நிப்பாட்டுறதுக்கு முதலும் இந்த பைக் வந்தது. இது FZ வெர்ஷன் 2 இந்த பைக்குக்கு நாங்க 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். வெல்கம் டு 2K Salons. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்டா ஒரு பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். பைக் வாங்க வந்திருக்கேன். பல நாள் கேன வேணே புது பைக்கில் வேறு அதில் நண்பன் ஒன்று புக் பண்ணி எடுக்க போறாரு. அப்படி ஒன்றும் இல்லை, ஏற்கனவே எடுத்து நிற்கிதானே, அது இருக்கட்டும் அவ்வளோங்கானும். இப்போ ஒரு பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா புத்தம்பது பைக் ஒன்று வந்திருக்கு. அது இந்த வீடியோவோட பார்க்க போறீங்க என்ன பைக்குன்ட்டு. அதுக்கு முதல் இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்து டவுனுக்குள்ள ஒன்வே சாண்டி ரோடு இருக்குல்ல, சாண்டி ரோடில் சம்பத் பேங்குக்கு முன்னுக்கு தான் இருக்குது. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஜெஃப்னா இங்கே தான் புத்தம்பது அடுத்த பைக் வந்துருக்கு. ஏற்கனவே 2-3 பைக் வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த கடையில். இப்போ அடுத்த பைக் புத்தம்பது பைக் வந்துருக்குது. என்னென்ன பைக்ன்றதா உள்ள போய் பார்ப்போம். என்னென்ன பைக்குன்னு வீடியோவோட பார்ப்போம். எங்கள்கிட்ட 2K Salons எனக்கு முதத்திரம் பாருங்கண்டா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம் நம்பியார்கள், வாங்க. என்னோட பேர் என் பேர் ரவி. வழங்க முதல் உங்களோட கதைச்சிருக்கிறேன். எங்களோட கடைக்கு பேர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது நாங்கள் யமா ஜெஃப்னால யமா மோட்டர் பைக் டீலர்ஸ், யமாண்ட ஒருத்தர் டீலர்ஸ். நாங்கள் அட்ரஸ் ஒரு சொல்லிடுவோம். எங்களோட இந்த கடையை எங்களோட ஸ்டான்லி ரோட்டால் வந்து அந்த ஒன் வேக்குள்ள வர ரோட்டில் சம்பத் பேங்குக்கு நேராக முன்னால் இருக்குது எங்களோட ஷோரூம். ஓகே, இப்போ நிறைய பைக்குகள் வந்து கொண்டு புதுசாக வந்து கொண்டு இருக்கு ஜமாவில். இப்போ என்னென்ன பைக்குகள் வந்துருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் 2-3 கிழமையாக எங்களுக்கு புது பைக்குகள் வர தொடங்கிடுது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ ஸ்டாக் பாரது வந்து ஒவ்வொரு மாடல் வைஸாக வந்து கொண்டிருக்கு. அதாவது முதல் வந்து ஸ்கூட்டர் மாடல் வந்தது RZR 125cc. அந்த பைக் வந்து அந்த ஸ்டாக் நாங்கள் கிளியர் பண்ணினோம். முதல் ஏர்லியாக புக் பண்ணி வெயிட் பண்ணி நான் கஸ்டமர்ஸுக்கு அந்த பைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தா MT-15 வந்தது, தெரியுமா எல்லாம் பார்த்து நீங்கள். MT-15 வந்தது. அதுக்கு பிறகு R15 வந்தது போன கிழமை. அது மாதிரிலாம் முடிஞ்சுது. என்ன புக் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இந்த பைக்கள் வருது. அதால் வந்தால் நாங்கள் அதை உடனே புக் பண்ணினாக்களை கூப்பிட்டு கொடுத்துருவோம். இப்போ கடைசியாக இப்போயும் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக புக் பண்ணலாம். 2 மாதம் ஆகும். இப்போ கடைசியாக வந்திருக்க வந்து எங்களுக்கு இந்த FZ16 என்ற மாடல். இந்த மாடலில் சொல்கிறது FZ16. ஓகே ஓகே, இது பழைய முதல் வந்த மாதிரி. இது ஏற்கனவே எங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இங்கே இறக்குமதி நிப்பாட்டுறதுக்கு முதலும் இந்த பைக் வந்தது. இது FZ வெர்ஷன் 2. இது வந்து என்னென்னா இப்போ 5 வருஷத்துக்கு முதலும் இந்த பைக் வந்தது தான். இந்த பைக் வந்து இப்போ இந்தியாவில் உற்பத்தி நிப்பாடி இருக்கான். இந்தியன் மார்க்கெட்டில் இந்த பைக் வந்து இப்போ சேல்ஸில் இல்லை. இப்போ இந்த பைக்குக்கு பதிலாக வெர்ஷன் FZ வெர்ஷன் 3யும் வெர்ஷன் 4ம் வந்துடுது. அப்போ அதால் இந்தியாவில் இந்த பைக்கில் உற்பத்தி நிப்பாடி இருக்காங்க. இப்போ இதை ஸ்ரீலங்காவுக்காக மட்டும் இதை ஃபேக்ட்ரிக்கு ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட்டுக்கு தான் இந்த பைக்கை இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அடிச்சு வருது. என்ன ரீசன்டா ஒரு பட்ஜெட் பைக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கணுமன்றதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணி இந்த பைக்கை எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பைக்கை பற்றி பார்ப்போம். வாங்க. இது ஏற்கனவே இப்போ 5-6 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இங்கே ஓடுற பைக் தான். இந்த பைக் வந்து பொதுவாக 153cc கேட்டகரிக்குள்ள வருது. 153cc 153cc இந்த பைக்குண்ட. இது நார்மலாக ஒரு டவுன் ஏரியாவுக்குள்ளே ஓடுறதுக்கு கொஞ்சம் வேலை செய்கிற படியங்கள் அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் பைக்காக நல்ல மைலேஜ் என்ன மாதிரி. இந்த பைக் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு 45-50 மைலேஜ் வேலை செய்யும். இதில் ஸ்பெஷல் என்னென்னா எங்களுக்கு நாங்கள் MT-15 R15 பார்த்தீங்க. அந்த பைக் வந்து ஆயில் கூல் என்ஜின். இப்போ இந்த பைக் என்னென்னா இந்த பைக்கை சொல்கிறது ஏர் கூல் என்ஜின் சொல்லி. இது வந்து காற்று இதில் படுறபடியாக இந்த என்ஜின் வந்து குளிர்விக்கிறது. அதால் இதை ஏர் கூல் என்ஜின் சொல்கிறது. மற்ற MT-15 R15 வந்து ஆயில் கூல் என்ஜின். இதில் இந்த காற்றை உள்ளுக்குள்ளே என்ஜினுக்கு பட வைக்கிறதுக்காக இதில் இந்த ஏரோடைனமிக் ஷேப்புக்கு இந்த ஃப்ளப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதால் இந்த காற்று வந்து இதுக்குள்ளே போகிறபடியாக இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு குளிர்விக்கப்படும். கூலாக இருக்கு.
இல்லை நார்மலாகவே எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஃபியூச்சர்ஸ் தான் அந்த பைக் தான் திருப்பி அதே ஃபியூச்சர்ஸில் அப்படியே திரும்பி வந்திருக்கு அதே பைக் 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ வரபடியாக இப்போ இன்னும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இப்போ வெளி மார்க்கெட்டில் 5 வருஷத்துக்கு முந்தின மாடலும் கூடின விலைக்கு தான் விற்கிது. அதனால் இப்போ நீங்கள் இந்த பைக்கை இந்த விலைக்கு எடுத்தால் நல்ல விலை. இது என்ன 10,70,000 தான் 10,69,900 தான் இந்த பைக்குக்கு கம்பெனியால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ். இதுக்கு வந்து கலர்ஸ் என்ன மாதிரிண்ணா? இதில் வெப்சைட் வெர்ஷன் 16 வெர்ஷன் 2ல தனியாக பிளாக் மட்டும்தான் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வரோம். அந்த வேறு கலர்ஸ் வந்து ஒப்பீட்டளவில் கொஞ்சம் சேல்ஸ் வந்து கலர் இந்த பைக்கில் வந்து வேறு கலரை விரும்ப மாட்டாங்க. அப்படியே அதுக்கான பிளாக்கை மட்டும்தான் கொண்டு வரோம். இப்போ எங்களுக்கு பொதுவாக முதல் புக் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு ஒரு 13 பைக் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் தந்துருக்காங்க. இனி எவ்ரி மந்த் அது தொடர்ச்சியாக வரும்போது சீருக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பைக் கஸ்டமர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணின பைக் மட்டும்தான் வந்திருக்கு. இனியும் அப்படி தான் புக் பண்ணின கஸ்டமர்ஸ் மட்டும்தான் பைக் வரும். அதை நாங்கள் ஆர்டர் படி கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். இப்போ நாங்கள் பொதுவாகவே எங்களை எல்லா ஆர்டருக்கும் ஆக குறைஞ்சது 2 மாதம் கொடுக்குறோம். சில நேரம் தவறுதெல்லாம் நாட்டில் ஏதாவது இடையூறுகள் எங்களோட டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் அப்படி பிரச்சனைகள் வரைக்கும் 1 கிழமை 2 கிழமை கொஞ்சம் பிந்தலாம். அல்லது நாங்கள் கொஞ்சம் வெளியாக வந்தால் 2 மாதத்துக்கு முதலும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் பொதுவாகவே 2 மாதம் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் தவணை கொடுக்குறோம். இது எல்லா லீசிங் கம்பெனியும் பொதுவாக ஒரு வாகனத்தின் விலையில் 30% கேட்பாங்க. அப்போ இதன் விலைக்கு 30% நீங்கள் கட்டினீங்கன்னா லீசிங் கம்பெனியால் லீஸ் போட்டு தரலாம். இது சராசரி ஒரு 45-50 மட்டும் மைலேஜ் பாவிக்கும். டேங்க் கெபாசிட்டி அதில் இது 10 லிட்டர் கெபாசிட்டி டேங்க்ல. இது வந்து ஒன் லைட் மாடல். நீங்கள் சுவிட்சை ஒன் பண்ணினாலே உங்களுக்கு லைட் வேலை செய்யும். சுவிட்ச் ஒன் பண்ணியே லைட் வேலை செய்யும். ஒன் லைட் மாடல் என்று சொல்லி பழசுலையும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்தது. விருப்பமான பைக். இந்த பைக்குன்னா இதில் என்னென்னா கொஞ்சம் அடக்கமாக அளவாக இருக்குது. மற்ற பைக்கில் விட ஒரு பேக் போராக்களுக்கு நல்ல பைக். அதுக்கு ஒரு வாகனமும் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் இந்த பைக் எடுக்கிறேன்னா இப்போ உங்களுக்கு புத்தகத்தில் 2025 மாடல் தான் இந்த பைக் வரும். எங்களோட பிரான்ச் வந்து சுண்ணாத்துல இருக்குது, நெல்லியடியில் இருக்குது, ஜெஃப்னால. இப்போ அங்கேயும் இந்த பைக்குகள் புக் பண்ணி வந்திருக்கு. அங்கேயும் புக்கிங் இருக்குது. நாங்கள் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஏற்ற மாதிரி கொடுப்போம். அங்கே போகலாம். இந்த பைக்குக்கு மற்ற பைக்கில் மாதிரி தான் 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி இருக்குது. வாரண்டி இருக்குது. மற்றது இந்த பைக்குக்கு நாங்கள் 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். அது சேம் தான். இதுக்கு வந்து வளமையாக எம்ஆர்எஃப் வர்றது இல்லாட்டி சிஎட் போட்டு வர்றது. எம்ஆர்எஃப் இது இந்த பைக்குக்கு எங்களுக்கு சிஎட் தந்துருக்காங்க. அதுல முன்னுக்கு இது வந்து முன்னுக்கு டிஸ்க் பிரேக் தான். இதுக்கு ஏபிஎஸ் வாரதில்லை. இது நார்மல் பட்ஜெட் பைக் ஒன்று தானே. பட்ஜெட்டுக்கு டிஸ்க் பிரேக் தந்திருக்கு. ஆனால் பெரிய இந்த விட்டம் வந்து பெருசு. பின்னுக்கு பின்னுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். இதுக்கு நார்மலா வளமையா வர மாதிரி தான். இப்போ எம்டி R15 அதுக்கு டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏபிஎஸ் இல்லை, சிங்கிள் டிஸ்க். அதே டிசைன்ல அப்படியே திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. எந்த சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இப்போ பிராண்ட் நியூவா 5 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு அந்த பைக் வந்து என்ன இந்த மாடலுக்குன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வைஸா இந்த மாடலை விரும்புகிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இது ஒரு
ஜாப் ஓரியன்ட் பைக், அதாவது வேலைகளுக்கு போகிறதுக்கு அதில் வேலை போறாக்களுக்கு நல்ல ஒரு பைக். நீங்களும் சொல்றீங்களா ஒரு 45-50 வாய்க்கும்னா ஓகே. சராசரி ஒரு 25-30 கஷ்டம் இந்த காலத்துல உண்மையாவே. இது ஃபியூவல் இன்ஜெக்டர் மாடல் தானே, இது கார்பரேட்டர் இல்லை, ஃபியூவல் இன்ஜெக்டர் மாடல் தான் இது வெர்ஷன் 2. இப்போ வாரண்டி வந்து இப்போ எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்களுக்கு எங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் டைமுக்கு, அதான் 3000 கிலோமீட்டர் மட்டும் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்களுக்கு வாரண்டி இருக்குது. புக் பண்ணலாம், எப்போ வந்தாலும் நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்ன பிரச்சனைனா நிறைய இப்போ எங்களை வீடியோஸ் பார்த்துட்டு வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற புக்கிங் கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அளவான ஸ்டாக் தான் இருக்குது. இப்போ அதால் வெளி மாவட்டங்கள்ல இருந்து கால் பண்ணும்போது எங்களுக்கு அதை ஆர்டரை அடுத்து கொடுக்குறது சரியான சிரமமாக இருக்குது. என்னதான் பழைய பைக்குகள் இருந்தாலும் புது பைக்குக்கான டிமாண்ட் எப்பவுமே வந்த வேற எடுத்துக்கொண்டு தான் இருப்பாங்க. எல்லாம் வந்த உடனே போயிருங்க. நானே உங்களுக்கு அடிச்சுட்டு கேட்டுறாங்க. நீங்க நம்பிக்கை புக் பண்ணி வச்சீங்கன்னா பைக் நாங்க ஷுவரா எடுத்து தருவோம். புக்கிங்க்கு ஒவ்வொரு பைக் டைம் 20% நீங்கள் காசு கட்டணும். எந்த இப்போ எங்கள்கிட்ட நிற்கிற எந்த பைக் இருந்தாலும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கு. நீங்க அந்த பைக்குண்டா 20% வந்து அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணி தான் புக் பண்ணுவோம். இப்போ பொதுவாக இந்த பைக்குக்கு 2,15,000 இதுக்கு நாங்கள் புக்கிங்கு எடுக்கிறோம். ரெண்டு பையன் அது அந்த விலையில நீங்க இப்ப முதல் கட்டுற காசை கழிச்சு போட்டு பேலன்ஸ் தந்தா எக்ஸ்ட்ரா அப்படி இல்லை, அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். சரி. இப்போ எங்கட இந்த நாங்கள் இந்த யமா ஷோரூம் வந்து ஸ்டான்லி ரோட் ஒன்வே ரோட்ல இருக்குது, சம்பத் பேங்குக்கு நேராக முன்னால. எங்கட நாங்கள் யமா மோட்டார் பைக்கின் ஒருத்த டீலர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எங்கட நிறுவனத்தின் பெயர். நம்பர் 077 66 23 824. ஓகேண்ணா. இப்போ கடைசியாக அப்புறம் ப்ரைஸ் ஏன் பார்ப்போம். ரெடி கேஷ் சொல்லி ப்ரைஸை முதல்ல சொல்லிட்டேன். இந்த பைக்கிற விலை வந்து 10,69,900. இந்த பைக்கின்ற விலைக்கு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணா 2,15,000, அதாவது 20% நீங்கள் கட்டி புக் பண்ணினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பைக்கை நாங்கள் ரிசர்வ் பண்ணி எடுத்து தருவோம். லீஸிங்கன்னா 30%. ரெடி கேஷுக்கு முதல் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து அந்த 2,15,000 கட்டும். பைக் வந்த பிறகு நீங்கள் மிச்சம் பேலன்ஸ் 10% கட்டி போட்டு லீஸ் பண்ணி எடுக்கலாம். சரி, ஓகே. நன்றி. ஓகே, நன்றி.